வந்திருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய கண்களை காண செய்து தேவன் நம்மோடு கூட இருந்து கடந்து வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து எல்லாருமாய் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, இயேசுவே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீங்க தானப்பா. உம்மை போல சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவரும் இல்லையே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படியாய் இருந்தும் ஒன்றுமில்லாத எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்கள் மேல் உமது இரக்கத்தையும் தயவையும் வைத்து ஆண்டவரே உமது அனுக்கிரகத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு காருண்யத்தினால் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை நடத்தி வந்த அந்த நல்ல பாதைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லிட்டுகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி ஆண்டவரே ஆவியானவர் மூலமாக எங்களை நிரப்பி எங்கள் கண்களை வைத்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் தாவே எவ்வளவு கரமுரடாய் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தி வந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்கு கொடுத்தது நிமித்தமாக நீர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணின தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உம்முடைய அன்பிற்கு ஒரு அளவு இல்லப்பா, உம்முடைய அன்பிற்கு இணை இல்லை ஆண்டவரே. ஆழம், அகலம், நீளம், உயரம் அறிய முடியாத அந்த அன்பை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை முறை இடறி விழுந்தாலும், நாங்கள் எத்தனை முறை உம்மை மறுதரித்து இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களை மறுபடியுமாக சேர்த்து கொண்டு நீர் எங்களை மறுபடியுமாக அரவணைத்து ஆண்டவரே உம்முடைய அன்பு என்னதென்று நாங்கள் விளங்கி கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்த தெய்வம் அல்லவா. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் அந்த புத்திர சுவிகாரத்தை ஒன்றுமில்லாத எங்களுக்கு நீர் கொடுத்து எங்களை அரவணைத்த தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக இந்த உலகத்திலே சிந்தி உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக ஒப்பு கொடுத்து எங்கள் பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து அவைகளை சமுத்திரத்தின் நடுவிலே போட்டு ஆண்டவரே அந்த பிதாவினுடைய அன்பை உணர்ந்து கொள்ள, அந்த பிதாவோடு கூட நாங்கள் இடைபட, அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இயேசுவே நீர் வந்தது நிமித்தமாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி செய்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நாங்கள் இடறி போகாதபடிக்கு, வழுவி போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை மறுபடியுமாக எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அந்த பிதாவினிடத்தில் சேர்ப்பதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடைவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் ஆவியானவரே இன்றைக்கு நீங்க செயல்படுகிற ஆவியானவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு அல்லவா. நீர் எங்கே இருக்கிறாரோ அங்கே எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் தொடரும் ஆண்டவரே. எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து இந்த மூன்றாவது ஆராதனையில ஆவியானவரே நீரே எங்களை நடத்தி, நீரே எங்களை நிரப்பி, நீர் எங்களை பலப்படுத்தும் ஆவியானவர் என்று சொல்லி வந்திருக்கிற நாம் நம்மை நடத்தி வந்த இந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரே, அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லாவற்றையும் உணர்த்தி கண்டித்து ஆலயத்துக்குள்ள வரவழைத்து அவரை ஆராதிக்க, துதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தாரே.
அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து எல்லாருமாய் சேர்ந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எல்லாருமாய் சேர்ந்து ஆமென். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 கண்மணி போல் காத்தவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமந்தவரே ஆராதனை ஆராதனை கண்மணி போல் காத்தவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமந்தவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான இந்த 10வது மாதத்தின் 3வது வாரத்தில் இந்த 3வது ஆராதனை உங்களுடைய தெய்வீக கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவியானவர் தாமே தொடர்ந்து ஆராதனை முழுவதையும் அலங்குறீங்க. இதனால நடக்கிற எல்லா ஆராதனையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து உங்களுடைய மகிமையை நாங்கள் காண அதில் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமே சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கொடுத்து நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து எல்லாருமே சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை. ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். நன்றி தகப்பனே, அவர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. நமக்கு உதவி செய்திருக்கிறார், நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார், நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏராளம்.
நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக. நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீரூற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய்
புனித ரத்தம் நீரூற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றினீரே. நன்றி, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்தபடினாலே அவரை நாம் பாட வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் நம்புகிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான், நம்பத்தக்கவரும் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எழும்பி நின்று பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. கொஞ்ச நாளாவே இந்த பாடல்கள் இருதயத்துல ரொம்ப துணித்து கொண்டிருக்கிற ஒரு பாடல். இந்த பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப நல்ல நல்ல வரிகள். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை புரிந்து எழுதக்கூடிய வரிகள். அற்பமான நம்முடைய ஆரம்பத்தை மனிதர்கள் நம்மை அசட்டை பண்ணலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நல்லா உற்சாகமாய் பாட போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட. நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெரும் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாருமல்ல, நீ செய்வதை யாருமல்ல. எல் ஷடாய் தெய்வமே, நல்ல வாய்களை திறந்து உள்ளவரே. யெகோவா என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடுமும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடுமும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெஹோபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெஹோபோத் தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, கைகளை உயர்த்தி வல்லமை உள்ளவரே. யெகோவா
என்னை பெருக செய்பவரே, தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவதானே, உண்மையுள்ளவர். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் அல்ல, நீ செய்வதை தடுப்பவன் எல் ஷடாய் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாகவே மாற்றினி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாகவே அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாகவே மாற்றினி. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாகவே அறுக்க செய்தி. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் கைகளை உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். நாங்கள் நம்புகிறது அது உம்மாலே வரும். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் நாங்கள் வேற எதையும் நாங்கள் நம்பவில்லை. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம், எங்களுடைய வறட்சியான சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஒருவேளை மனிதர்கள் நம்மை நொறுக்கலாம், மனிதர்கள் நம்மை மேன்மை அடையாதபடி நம்முடைய வாழ்க்கையை நொறுக்கலாம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை நொறுக்குகிறவர் அல்ல, ஒடுக்குகிறவர் அல்ல. நம்மை பெருக செய்கிற கர்த்தர், நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஒரு 10 நிமிடங்கள் தேவனை உண்மையுள்ள இருதயத்தோடு துதிக்க போகிறோம். நீங்க தான் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே. இந்த பூமியிலே நம்பிக்கை எல்லாம் மற்று போனாலும், நாங்கள் நம்புகிற மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை எல்லாம் மாறி போனாலும், எங்கள் சார்பிலே நிற்கிறவர், எங்களுக்காய் வழக்காடுகிறவர், எங்களுக்காய் நீதி செய்கிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறபடியாலே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் உம் வல்ல கரத்தா உம் வல்ல கரத்தினார் நீர் என்னை தாங்கினீர். உந்தன் சிறகாலே மூடி காத்தீர். உம் வல்ல கரத்தினார் நீர் என்னை தாங்கினீர். உந்தன் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னாலும் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தந்தவரே, உந்தன் வாக்கில் உள்ளவரே. யார் மறந்தாலும் யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் இயேசுவே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னாலும் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பார்க்கட்டும். என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீக்கியதே. எதிர்காலமும் கையிலே எந்தன் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் பயப்படேனே. என் துணையாக இயேசுவே, நீதான் எங்கள் துணையாக இருக்கிறவர். Amen, Lord Jesus. துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னாலும் நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உணர்ந்து சொல்லுவோமே. ஒரு நாளும் என்னை மறவாதவரே, உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Amen, Jesus. என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே. நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னாலும் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர். கண்களை மூடி. நீரே ராஜா, நீரே என் தஞ்சம் என்று சொல்லி, நீரே என் தஞ்சம், நீ
கோட்டை, நீரே என்ற ஜக, நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுது, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன் நாள் முழுது, நான் உம்மை சேவிப்பேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ரெண்டு கைகளை உயர்த்தி எனதெல்லாவற்றிலும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நான் உம்மை. நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவே அறிக்கை பண்ணுவோம். எனதெல்லாவற்றிலும், எனதெல்லாம் எமச்சு நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நீ சொன்ன வார்த்தைய, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே. நல்லா ரெண்டு கையை உயர்த்தி உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன் என் வாழ்வின் ஆதாரமே. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ரெண்டு கரங்களை கர்த்தருக்கு நேரா உயர்த்தி நீங்க மட்டும் சொல்லி முடிக்க போகிறீங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். உணர்ந்து சொல்லு, உம்மையன்றி. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி உம்மை. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி உணர்ந்து
சொல்லுவோம். அற்புதம் செய்யுங்கப்பா. வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஒரு நன்மை உண்டாகட்டும் அப்பா. நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் எதையும் இந்த பூமியிலே நம்பவில்லை. நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற பணங்கள், எங்களுக்கு இருக்கிற பொருட்கள், சொத்துக்கள் எதையும் இல்ல ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மாலே எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். கர்த்தராலே எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் இந்த ஆராதனை முடிவிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரன் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த 10வது மாதத்தின் 3வது வாரத்தில் இந்த 3வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும், நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். ஜெபித்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை படைப்போம். எங்கள் சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பிதாவே, ரம்யான இந்த 3வது ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். மகிமை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வரும் நாட்களிலே நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து மனரம்யமாய் மை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் உதவி செய்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோங்க தாவே. இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் படைக்கிற காணிக்கைகள், தசம்பாங்க, சோதர காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை, நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவு எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. அந்த வார்த்தை எங்களோடு கூட இடைபடட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியின் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது ஆராதனையிலும் நம் ஆண்டவரை ஆராதிக்க தேவன் உதவி செய்தார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையிலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. இந்த 3 விதைகளும் பலன் கொடுக்காமல் போனதற்கு காரணங்கள் உண்டு.
ஆனால் கடைசியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது 3 பலனை கொடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார். 30, 60, 100. ஒரே விதைதான். விதை என்பது வசனத்தை குறிக்கிறது, நிலம் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. அப்ப நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளிலே ஏன் இந்த மாற்றங்கள்? ஏன் அந்த விதைகளிலே சிலது மட்டும் 100 மடங்கு பலன் கொடுத்தது? அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தில், நிலமாகிய இருதயத்தில் மாற்றங்கள் வரும்பொழுதுதான் ஈசாக்கை போல நம்ம 100 மடங்கு பலனை பெற முடியும் என்று சொல்லி கடந்த வாரம் உங்களோடு கூட பேசினேன். அதில் மிக முக்கியமாக மாற்றங்கள் நமக்கு தேவை. தேவன் விரும்புகிற மாற்றங்கள் நம்முடைய இருதயத்துக்கு தேவை. அப்ப அந்த தேவன் விரும்புகிற மாற்றங்களை நம்ம செய்ய ஆரம்பித்து விட்டால் 30 அல்ல, 60 அல்ல, 100க்கு 100% அந்த 100 மடங்கை நாம் சுதந்திரிக்க முடியும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறார். காலையிலே தேவன் விரும்புகிற முதல் 2 ஆராதனைகளிலே தேவன் விரும்புகிற மற்ற குணங்களை, மற்ற மாற்றங்களை குறித்து சொன்னேன். இந்த 3, 4 ஆராதனைகளில் மீதி இருக்கிற 2 மாற்றங்களை குறித்து சொல்லி செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 3வது, தேவன் விரும்புகிற மாற்றம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். குணங்களில் மாற்றம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்தபடியே பெரேயா பட்டணத்தார் மனவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள் என்று வேதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. அப்ப தேவன் விரும்புகிற மாற்றம் என்ன? நற்குணசாலி, நல்ல குணங்கள். நல்ல குணங்கள். ஏன் மாற்றம் தேவை? வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜென்ம சுபாவம் உண்டு. ஜென்ம சுபாவம். நம்முடைய ஆதாம் முதற்கொண்டு அந்த ஜென்ம சுபாவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது. சிலவே நம்ம வேடிக்கையா சொல்லுவோம், அவங்க தாத்தா மாதிரியே செய்யறாரு, அவங்க பாட்டி மாதிரியே பேசுது. இதெல்லாம் அந்த சுபாவங்கள் வருகிற வழிகள். அந்த சுபாவங்கள் வருகிற வழிகள் ஜென்ம சுபாவம். யூதாவின் புத்தகத்தில் வசனம் 19 ஜென்ம சுபாவம் என்று அங்கேயும் யூதா, அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறார். அப்ப நம்முடைய குணங்களில் ஒரு மாற்றம் தேவை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த நிலை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். பாண்டிச்சேரியிலே ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அதிகமாக ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிப்பது, அபிஷேகத்தை பெற்றதினாலே தனியாக உட்கார்ந்து ஜெபிப்பது அந்நிய பாஷையில். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எங்கள் குடும்பத்தாரை பயமுறுத்தியது. என்ன அப்படின்னா, இவன் இப்படி இருக்க மாட்டானே, இவ்வளவு இப்படி இருக்க மாட்டானே, என்னென்னமோ பேசுறான், அந்நிய பாஷை தான், என்னென்னமோ பேசுறான், அமைதியா இருக்கிறான். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கிற என்னுடைய மூத்த அக்கா 84ஆம் வருஷத்திலே 83ல என் கையில வந்து 100 ரூபாய் கொடுத்து பாண்டிச்சேரியில ஒரு தியேட்டர் பேரை சொல்லி சினிமாக்கு போயிட்டு வா. அப்பதான் சிரிச்சேன். ஒரு காலத்துல வாழ்க்கை அதுதான் கடந்தோம். 10th படிக்கும் பொழுது அரசாங்க தேர்வு, கணக்கு தேர்வு, நைட்டு செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வந்து எக்ஸாம் எழுதினேன். +2 ரிசல்ட் வரும்பொழுது சினிமா தேட்டத்தில் படம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்த பொழுது
அக்கா சொன்னா ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம், ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்பதான் யோசித்தேன், ஆண்டவர் நம்மை தொடும் பொழுது நம்முடைய குணங்களையும் மாற்ற ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குணங்களையும் மாற்ற ஆரம்பிக்கிறார். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 15. ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நம்முடைய சுபாவங்களும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல். ஆண்டவர் நம்மை தொட்ட பொழுது முதலாவது அவர் நம்முடைய கேரக்டரை தொடுகிறார், நம்முடைய சுபாவத்தை தொடுகிறார். ஒரு கோபியான நம்மை கோபத்தை தான் தொடுகிறார். என்னென்ன காரியங்கள் ஜென்ம சுபாவமாய் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறதோ அதை முதலாவது தேவன் தொடுகிறார். ரூத் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர். ரூத் 3:11. நீதிமொழிகள் 31:29, நீதிமொழி 21:31-29, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர் என்று சொல்லி அவளுடைய குணத்தை மேல தூக்கி போடுறான். தமிழ்ல சொல்லுவாங்க, ஒவ்வொரு குணமும் ஒரு வயசுல வருமா. 40 வயசு ஆச்சுன்னா என்ன குணம் வருமா? சொல்லுங்க, பேசுங்க, ஒண்ணு இல்ல. என்ன குணம் வருமா? என்ன அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் வல்லு வல்லுன்னு விழுகிறது. ஒவ்வொரு அது உண்மை அல்ல, ஒவ்வொரு வருஷத்திலும் குணங்கள் மாறுகிறதாக உலகம் சொல்லுகிறது. ஆண்டவர் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தில் நம்மை கழுவின பொழுது முதலாவது நம்முடைய சுபாவங்களை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய கப்பல் விபத்திலே, பெரிய புயல் அடிபட்டு கப்பல் உடைந்து ஒரு தீவிலே போய் சேர்க்கிறது. கப்பல் இருந்த நபர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு அந்த தீவில போன பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தால். என்ன அப்படின்னா, அந்த தீவார் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்தார்களாம். இந்த கப்பல்ல போனவன் சொன்னானா, ஆச்சரியமா இருக்கிறது, உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, இவர்கள் இன்னும் இந்த முட்டாள்தனமான வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்களே, வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த வேதத்தை ஏன் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஊர் தலைவனை கூப்பிட்டு சொன்னாங்களா, ஐயா, உலகம் எங்கேயோ போகிறது, உலகத்தினுடைய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, இன்னும் நீங்கள் இந்த வேதத்தை நம்பி இதை வாசித்து உங்க வாழ்க்கையை கெடுத்து போறீங்களே. அவன் சொன்னானா, சிரிச்சானா. என்ன சிரிக்கிறீங்க கேட்டானா. சொன்னானா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த தீவுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா நாங்கள் அத்தனை பேரும் நரமாம்சியலாக இருந்தோம், உயிரோடு கூட மனிதனை திங்கிற கூட்டம். ஒரு மிஷனரி வந்து அந்த மகிமையான இயேசுவை சொல்லி இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்ததினாலே கர்த்தர் எங்கள் குணங்களை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. மாற்றங்கள் எங்கே தேவை? நம்முடைய குணங்களில் மாற்றம் தேவை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியும் நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். முன்ன வாழ்க்கை ஒவ்வொருவரும் அப்படித்தான். நம்முடைய முன் வாழ்க்கையில் கோபாக்கினின் பிள்ளைகளாக, சாபத்துக்குரிய பிள்ளைகளாக, ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக நம்ம இருந்தோம். அது என் ஆண்டவர் எப்பொழுது ரட்சிப்பை கொடுத்தாரோ அதோடு கூட ஆண்டவர் நல்ல குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டார். அல்லேலூயா. நற்குணசாலியாக இருந்தார்கள். கிராமத்தில் அடிக்கடி சண்டை எங்க வரும் அப்படின்னா, எங்க வரும் தெரியுமா? கிராமத்தில் அடிக்கடி கொடாயடி.
குழாயடியில் தான் சண்டை மேக்சிமம் அங்கதான் வரும். அந்த சபையில் அந்த கிராமத்தில் ஒரு விசுவாச ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு முறை காலையிலே கன்னி பிரச்சனை வந்துருச்சு. நம்ம விசுவாசிட்ட நியாயம் இருக்கிறது, ஆனால் அந்த உலக பிரகாரமான அந்த பொம்பளை என்னமோ கட்டி கூப்பிடுறா, தூசணமா பேசுறா. நம்ம ஒண்ணும் பேசலையா. ஒண்ணு மற்ற எல்லா விசுவாசியும் ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்லையே, பயங்கர வாயாடியா இருக்கிறவன் இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்காளே அப்படின்ட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போய் சொன்னாங்களா. நிச்சயமாகவே அந்த குணம் மாற்றப்பட்ட குறித்து சந்தோஷம் அடைகிறேன். எப்படி இருந்த இன்னைக்கு அவ பேச, நீ பேசாம இருந்தையே. அவ சொன்னானா, இடத்துல கை வச்சுட்டு, நேத்தான் பல்லு எடுத்தேன், முந்தா நேத்து மாத்திரம் அவன் வந்திருந்தா கிழிச்சு எடுத்திருப்பேன். சில நேரங்களில் விசுவாசிகள் பேசாமல் கடத்துல கை வைத்தால் கேட்க வேண்டிய முத கேள்வி, எது பல்லு எடுத்தீங்களா? குணங்கள் மாற வேண்டும். அவர் கேரக்டர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவர் முதலாவது குணத்தை தான் மாற்றுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில் அந்த குணம் மாற்றப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. 2 பேதுரு 1:4 அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு, அந்த திவ்ய சுபாவம் நம்முடைய குணங்களை மாற்றுகிறார். நேகர் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி விசேஷம் இருக்கு. ஆண்டவர் இயேசு எப்ப நம்ம ஏற்றுக்கொண்டாரோ, ரட்சித்தாரோ, நம்ம அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. குணங்களில் இந்த உலகத்தில் குணத்தை மாற்றக்கூடிய ஒரு மதம் இருக்குமானால் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ரட்சிப்பை கொடுத்த என் ஆண்டவர் இயேசு மட்டுமே. அவர் மட்டும்தான் குணத்தை மாற்ற முடியும். ஆண்டவர் 3வது நம்முடைய வாழ்க்கையின் குணங்களை மாற்ற ஆரம்பிக்கிறார். அதை பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 11 24 ரோமர் 11:24 சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்தில் இருந்த நீ யாரு அப்படின்னா, காட்டு ஒலிவ மரம், நல்ல ஒலிவ மரம் அல்ல, வேலி அடைத்து பாதுகாத்து வளர்கிற நல்ல ஒலிவ மரம் அல்ல. நம்ம எல்லாரும் காட்டு ஒலிவ மரமாய் இருந்தோம். எருசலேமில் இன்னைக்கும் இருக்கு காட்டு ஒலிவ மரம், காட்டு அத்தி மரம் இருக்கிறது, காட்டு திராட்சை இருக்கிறது. இவையெல்லாம் வனாந்திரத்தில் இருக்கும். அந்த காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை வெட்டி சுபாவத்திற்கு விரோதமாயிருந்த நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைத்தார். நம்மளை வெட்டி முத விவசாயத்தில் புரட்சியை கொண்டு வந்தது அன்றைக்கே யூத சமுதாயம். காட்டு ஒலிவ மரத்தை வெட்டி ஒட்டு இணைப்பு முறை, அந்த காட்டு ஒலிவ மரத்தை வெட்டி நல்ல ஒலிவ மரத்தோடு சேர்த்து வைத்து பைபிள் சொல்லுகிறது, அவைகள் வளரும் பொழுது நல்ல ஒலிவ மரத்தினுடைய சாரும் நல்ல ஒலிவ மரத்தினுடைய தன்மையும் காட்டு ஒலிவ மரமாகிய நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து காட்டு ஒலிவ மரத்தின் கசப்பையும் காட்டு ஒலிவ மரத்தினுடைய தேவன் விரும்பாத குணங்களையும் மாற்றி இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நல்ல ஒலிவ மரமாக வைத்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் காட்டு ஒலிவ மரங்க. ரோமர் 1:31 சுபாவ 1:31 வாசிக்கிறோம். சுபாவ அன்பில்லாதவர்களாய் இணங்காதவர்களுமாயும் இரக்கமில்லாதமாயிருந்தோம். ஆண்டவர் 3வது நம்முடைய குணங்களில் மாற்றத்தை கொண்டு வந்தார். 4வது தேவன் விரும்புகிற மாற்றம் என்ன? தேவன் விரும்புகிற 4வது மாற்றம் 1 தீமோத்தேயு 2:10. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. அவசியம் இல்லாததை போல தெரியலாம், ஆனா அவசியம்.
1 தீமோத்தேயு 2:10 பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. பவுல் ஒரு காரியத்தை விளக்குகிறார். என்ன அப்படின்னா, தகுதியான வஸ்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். வேதத்திலே வாசிக்கிறோம், எசேக்கியேல் 27:24, விசித்திர தையலாடை, விலை உயர்ந்த வஸ்திரங்கள். நம்மகிட்ட அதை வாங்குவதற்கு நம்மகிட்ட பணம் இருக்கலாம், அதை வாங்குவதற்கு நம்மிடத்தில் பணம் இருக்கலாம். நான் பவுல் சொல்றாரு, எது உனக்கு தகுதியோ அதை மட்டும் நீ செய், அதை மட்டும் நீ செய். அல்லது நான் யோசிச்சு பார்ப்பேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்யாண புடவையை பத்திரமா வச்சிருப்பீங்க, மேரேஜ் சாரிய, என்கேஜ்மெண்ட் சாரியும் பத்திரமா வச்சிருப்பீங்க. ஆனா எங்க நிலைமை அப்படியே இல்லை. இப்ப நாங்க நினைச்சு அதை எடுத்து போட்டா கூட முழங்காலுக்கு மேல போகாது. டெல்லியில ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு, சரி டெல்லி போய்க்கிறோமே அதை ஒரு கரோல் பார்க், அங்க போய் ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சாரி வாங்கலான்னு போயிருந்தோம். நானும் இன்னொரு 4 பாஸ்டர். உள்ள போன ஜூஸ் கொடுத்தோம், தர சொன்னான். அடுத்து என்கிட்ட வந்தா ஒரு ஆள் என்கிட்ட வந்து கேட்டான், என்ன ரேட்ல பாக்குறீங்க? நாங்க ரொம்ப கெத்தா ஒரு 350 ரூபாயில பாருங்க அப்படின்னு. அதோடு போனவன் அரை மணி நேரமா வரல. ஜூஸ் எல்லாம் கொடுத்தான், அரை மணி நேரம் ஆள வரல அப்படின்ட்டு பார்த்தா அந்த சாரி பாக்குறாங்க. இன்னைக்கே ஒவ்வொரு சாரியும் 25,000 30,000 அப்படின்னு. நான் எங்க சகலிட்ட சொன்னேன், சொல்லாம நம்மளை சொல்லிட்டான். நமக்கு இருக்கிற ஒரே மரியாதை மெதுவா எஞ்சி வெளியே போயிடலாம், வெளியே போயிடலாம். 350 ரூபாய் எங்க இருக்கு, 25,000 எங்க இருக்கு? பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6:12 2 வசனம் ரொம்ப முக்கியங்க. 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. இந்த வார்த்தை கவனிங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாகிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே வசனத்தை இன்னொரு இடத்துல சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10:23 10:23 அதே வார்த்தை ரிப்பீட் பண்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது, தகுதியாகிறார். ஆயிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்கார். இது ஒரு சின்ன காரியமா தெரியும், ஆனால் அது ரொம்ப அவசியம். அவசியம். ரொம்ப ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொன்னா, பாஸ்டர் செருப்பு விலை எவ்வளவு தெரியுமா? நமக்கு என்ன தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம பேட்டா செருப்பு வாங்குவோம் 299 399 499. அவன் என்கிட்ட சொன்னா 4,000 ரூபாய் அப்படின்னா ஆச்சரியப்பட்டேன். அப்ப 4,000 4,000 ரூபாய் செருப்பை போட்டு நான் 350 ரூபாய் செருப்பை போட்டு போனாலும் 2 பேரும் மிதிக்க போறது சாணியை தான். 4,000 ரூபாய் செருப்பை சாணியில மிதிச்சா எஃபர்ட் வேற மாதிரி இருக்குமா? அதே எஃபர்ட் தான். வாங்குவது தப்பு இல்ல சொல்கிறது, ஆனா பைபிள் சொல்கிறது, எல்லாவற்றையும் தகுதியை அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, பக்தி விருத்தியை உண்டாக்க வாழ்க்கையில் மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இருக்கிற யூத்லாம் ரொம்ப பயங்கரம். பேஷன் போய் எங்கேயோ போயிட்டான். நேரத்துல யூத் பின்னாடி நீங்க பாருங்க, நமக்கு பக்குங்க. என்ன அப்படின்னா,
எத்தனை எப்ப ஃபேன் டவுன் கீழே விழ போகுதுன்னு. ஆயி போற இடத்துல எதுக்கு உனக்கு ஃபேஷன்? அப்படி இருந்துச்சு. நமக்கு பக்கத்துக்கு என்னன்னா நம்ம நினைப்போம் இன்னும் 2 நிமிஷத்தை கடந்துட்டோம். ஆனா பெரிய ஆச்சரியங்க, அதை வச்சுட்டே சமாளிச்சலாம். நார்த் இந்தியா போய் பாருங்க, நார்த் இந்தியா போய் பாருங்க, பீகார் எல்லாம் இப்படிதான். அந்த காலத்துல பெல் பாட்டம் கீழே மேல சுருக்கி மேல கீழே 30 வைப்பான். அப்புறம் அதை தூக்கிட்டு மாவரைக்கிற மிஷின் மாதிரி ஒரு நாள் நேரம் ஆச்சுட்டான். அப்புறம் கீழே சுருக்கி மேல விட்டான், அப்புறம் மேல சுருக்கி கீழே விட்டான். அதுக்கு பேர் ஃபேஷன். சமீபத்தில் ஒரு இதை பார்த்தேன். ஒரு பாஸ்ட் அனுப்பியிருந்தார். ஒரு பையன் போட்டிருக்கான். அவன் போட்டிருக்கல இந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல கிழிஞ்சிருக்கு. நம்ம நினைப்பது கிழிஞ்சிருக்கு. அப்புறம் தான் தெரியுது அது மேனிஃபெக்சர் பண்ணும் பொழுது கிழிச்சுதான் பண்றான். முற்பிதாக சொல்லுவாங்க, ஒரு நாள் பாரு கட்டையும் பேண்டையும் கிழிச்சிட்டு ரோட்ல போவேன். அவங்க சொன்ன அர்த்தம் வேற. ஆனா இன்னைக்கு அநேகருடைய ஃபேஷன் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு வேற மாதிரி போகிறோம். காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடையிலும் ஒரு மாற்றம் தேவை. வேற சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து, மறந்துடாதீங்க, அற்புதத்திற்கு வஸ்திரங்களும் அவசியம் படுகிறது. ஆண்டவர் சொல்றார், உங்களை பரிசுத்தப்படுத்து, உன் வஸ்திரத்தை நல்லா தோய்த்து உன்னை ஆயத்தப்படுத்து. நாளைக்கு நான் சீனாய் மலையில இறங்க போறேன். அவர் சீனாய் மலையில இறங்குவதற்கு அவர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை முதலாவது நீ தோய்த்து சுத்தப்படுத்து. ஒரு கேள்வி கேட்கலாம், அவர் சீனாயில மலையில இறங்கி வருகிறதுக்கு ஏன் வஸ்திரத்தை ஏன் இல்ல? அவருடைய பிரசன்னத்துக்கு கர்த்தர் நம்முடைய வஸ்திரத்தையும் முக்கியமாய்ப்படுத்துகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், சகரியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கு சொல்லப்படுகிறது, யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். சகரியா புத்தகம் 3:3. அவனை எனக்கு காண்பித்தார். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அடுத்த வசனம் சொல்கிறது, அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவன் பக்கத்தில் நின்றான். எந்த வார்த்தை? 3ஆம் அதிகாரம் எந்த வார்த்தை? 2ஆம் வசனமா? 1ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு காண்பித்தார். 1ஆம் வசனம். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய பக்கத்தில் நின்றான். ஏன் பக்கத்தில் நின்னா? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றான். 2 அர்த்தம் இருக்கு. ஆவிக்குரிய அர்த்தம், லிட்டரலான அர்த்தம். இப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறான்னு பாருங்க. வசனம் 5 ஆண்டவர் சொல்றாரு, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகை வைப்பார்களாம். அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார். நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார். பைபிள் சொல்கிறது 5ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். 1ஆம் வசனத்துல அழுக்கு வஸ்திரம் தரித்த பொழுது சாத்தான் விரோதம் பண்ண பக்கத்தில் நின்றான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும், புதிதான ஆடை. அப்ப அழுக்கு வஸ்திரம் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதல்ல. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3, ஆண்டவர் நமக்கு நல்ல துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயிருப்பதாக, வெண்மையாயிருப்பதாக.
அப்ப நம்முடைய வஸ்திரத்திலும் ஒரு மாற்றங்கள் தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நல்லவர். எஸ்ஐயா 58:7 ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். 58:7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. வஸ்திரம் இல்லாதவனை கண்டா அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கும். நல்ல 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 அந்த டாபிக், அருமையான டாபிக். நல்ல உடையை நீ கொடு. ஒருத்துக்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா, தயவா சொல்லுகிறேன், கிழிந்து போனவ நீங்க பயன்படுத்தாத எந்த ஆடையும் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. தப்பு. சில வீட்டுல சாரி பழசா போச்சுன்னா அது அடுத்து உருமாற்றம் அடையும். என்னமா மாறும்? ஜன்னல்ல போடுற திரையா மாறும். அங்க ஒரு 2 வருஷம் இருந்துட்டு திருப்பி அங்க கிழிஞ்சு திருப்பி வேற ஏதாவது உருமாறும். என்ன உருமாறும்? கிச்சன்ல கறி துணியா மாறும். கடைசியில் அந்த துணிக்கு ஒரு விமோச்சனம் உண்டு. எலி தூக்கிட்டு போயிடும். எலி தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அங்க அந்த சாரிக்கு விமோச்சனமே. அப்படி அல்ல, நல்ல ஆடையை கொடுங்க. எத்தனை மக்கள் ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் ஆடை இல்லாம இருக்கிறாங்க. அவளுக்கு நல்ல உடையை கொடுங்க. வருஷத்திலே சில விசுவாசம் அப்படி செய்யறாங்க. ஆடை இல்லாதவளுக்கு நல்ல வஸ்திரம். பைபிள் சொல்லுகிறது, உன் வஸ்திரத்திலும் ஒரு மாற்றம் தேவை. எல்லாம் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய குணங்களில் மாற்றத்தை விரும்புகிறார் கர்த்தர். அவர் கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேய்த்தனமான குணத்தோடு கூட வாழ்ந்தோம் ஆரம்ப காலங்களில். ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க உட்கார்ந்து யோசித்து பாருங்க. நம்முடைய அந்த ஜென்ம சுபாவம் அநேகரை வேதனை இருக்கிறது. அந்த ஜென்ம சுபாவம் நம்ம வாழ்க்கையை பாழ்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் சுபாவத்தை மாற்றினார், குணங்களை மாற்றினார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை பிரதிபலிப்பது, to be like Jesus, இயேசுவை வெளிப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இந்த குணங்களில் மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்க, 100 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீ விரும்பாத குணங்கள் எல்லாம் என்னை விட்டு மாறட்டப்பா. நீ விரும்பாத கசப்புகள் என்னை விட்டு மாறட்டும். என் வாழ்க்கையில் பெரேயா பட்டணத்தை போல நல் குணசாலியாய் என்னை மாற்றும் என்று சொல்லி உங்கள் குணங்களில் போராடுகிற அந்த வல்லமையை எதிர்த்து எனக்கு நல்ல குணத்தை தாங்கப்பா, நல்ல சுபாவத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்க. நீங்க வேலை செய்யற இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். நற்குணசாலியா இருந்தார்கள். இந்த உலகத்தில் இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். 4வது மாற்றம், தகுதியான வஸ்திரங்கள். ஒரு சின்ன காரியத்தை போல தெரியும், பட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்தோத்திரம் ஆண்டு. நேரங்கள் அதிகமாக பேசுவதற்கு அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பவுல் சொல்கிறார், ஒன்றுக்கு நான் அடிமைப்படை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நீ விரும்புகிற மாற்றத்தை கொண்டு வந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நேராக எங்களை திருப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கையை உயர்த்தி, இயேசு நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாது இருப்பதாக. ஆமென், ஆமென். கையை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்புவாரா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். God bless you.